ஒரு 2 நாட்டுக்கு இடையில் போர் நடக்குது. ஒன்று வந்துட்டு சின்ன நாடு, ஒன்று பெரிய நாடு. கிட்டத்தட்ட இந்த சின்ன படை வந்துட்டு தோக்குற கண்டிஷனில் போயிடுது. அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாமே சோர்ந்து போயிடுறாங்க. அன்றைக்கி தான் கடைசி நாள் போர். அதுக்கு மேலே அது தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை. அந்த சின்ன படையில் உள்ள வீரர்கள் எல்லாமே அந்த துணை தளபதிகிட்ட போய் சொல்கிறாங்க, நம்ம எப்படி இருந்தாலும் தோற்று தான் போகிறோம், தப்பிச்சு போனால் கூட நம்ம உயிர் தப்பிச்சுக்கலாம், ஸோ இன்றைக்கி கடைசி நாள் போருக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த துணை தளபதியும் இந்த விஷயத்தை தளபதிகிட்ட கொண்டு போய் சொல்கிறாரு. தளபதி உடனே சரி ஓகே, எது இருந்தாலும் நம்ம முடிவு பண்ண வேண்டாம், பக்கத்தில் ஒரு சக்தி வாய்ந்த காளி கோயில் இருக்குது, அங்கே போய் ஒரு நாணயத்தை டாஸ் போட்டு பார்க்கலாம், தலை விழுந்துச்சுன்னா வெற்றி நமக்குன்னு ஆண்டவன் எழுதிட்டான்னு அர்த்தம், நம்ம இன்றைக்கி போருக்கு போகலாம், பூ விழுந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தப்பிச்சு போய் உயிர் பொழைச்சிக்கலாம், வாங்க போய் அங்கே போய் முடிவு பண்ணிக்கலான்னு போய் டாஸ் போட்டு பார்க்குறாங்க. தலை விழுகுது. உடனே அந்த வீரர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உற்சாகம், வெற்றி வெற்றின்னு கத்திட்டு உற்சாகமாக அன்றைக்கி கடைசி நாள் போருக்கு போகிறாங்க. அவங்ககிட்ட எங்கேருந்து அந்த எனர்ஜி வந்துச்சுன்னு தெரில, பம்பரமாக சுழன்று போரிடுறாங்க. கடைசியில் அந்த பெரிய படையை வெற்றியும் கொள்கிறாங்க. வெற்றி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த துணை தளபதிக்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவன் வாக்கு பொய்யாகாது, நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ட்டு. உடனே தளபதி சொல்கிறாரு, காலையில் நான் டாஸ் போட்ட இந்த காயினை உனக்கே பரிசாக தரேன் அப்படின்னு சொல்லி அந்த காயினை துணை தளபதிக்கு பரிசாக கொடுக்குறாரு. அந்த காயினை வாங்கி பார்க்குற துணை தளபதிக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த நாணயத்தில் 2 பக்கமுமே தலை தான் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இந்த வெற்றியை தீர்மானித்தது யார்?